بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, முஸ்லிம்களே உஷார் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் அப்பாவி மக்கள், மாற்று கருத்தை சார்ந்தவர்கள் இறைவனிடத்திலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஏதோ அவங்களுக்கு தெரிந்த அந்த கருத்தை, மார்க்க சிந்தனையை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். அந்த மக்கள் இந்த தலப்பா கட்டி வருகின்ற இந்த ஆலிம்களை பெரிய தியாகி மாதிரியும், உண்மையை தவிர இவர்கள் எதையே பேச மாட்டார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே எங்களுடைய பாசத்துக்குரிய சுன்ன ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு, அந்த முஸ்லிம்களுக்கு, இவர்களை நீங்கள் உஷாரான நிலையில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதை உபதேசிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு. எங்கு ஜமாத்தை சார்ந்தவர்கள், எங்கு கருத்தை கேட்கக்கூடியவர்கள், இந்த ஜமாத்துக்கு அனுதாபியாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுமே அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பது அவசியமும் இல்லை. ஆனால் அவர்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பெரிய மகான் மாதிரியும் பெரிய ஆலிம்கள் மாதிரியும் இப்படி எல்லாம் நினைத்து அவருடைய கருத்திற்கு அவர்கள் உட்பட்டு ஏமாந்து விடக் கூடாது என்பதற்குத்தான் அவர்களை பாசத்தோடு இந்த கருத்தெல்லாம் பொய் என்பதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு. முதல்லையே கடந்த நாட்களிலே பேசப்பட்ட அந்த பேச்சுக்களிலே ஹாமி பக்ரி என்பவர் பேசினார். ஏன் இவருடைய பெயரை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் என்றால், அவரை ஏசுவதற்காக, பேசுவதற்காக, தனி மனிதனை நாங்கள் திட்டுவதற்காக ஒரு காலத்திலே பேச மாட்டோம். அது எங்களுடைய கொள்கையும் அல்ல. ஆனால் ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அது மார்க்க ரீதியான கருத்தாக சொல்கிறார் என்றால் அதை மாத்திரம் நேருக்கு நேராக விமர்சனம் பண்ணுவோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, அவருடைய கொடுக்கல் வாங்கலையோ, அல்ல இன்ன பிற விஷயங்களையோ நாங்கள் ஒரு காலத்திலே பேச மாட்டோம். அது தேவையும் இல்லை. அவருடைய கொடுக்கல் வாங்கலை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி என்ன பிரயோஜனம்? அது எங்களுக்கு பழக்கமும் கிடையாது. அதனால அவர் பேசிய, இந்த ஜமாத்தை பற்றி அவர் பேசிய, இந்த ஜமாத்துடைய தலைவரை பற்றி பேசிய இந்த கருத்து உண்மையா பொய்யா என்பதை என்னுடைய இந்த உரையில் நான் விளக்க இருக்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அந்த சகோதரர் ஒரு கருத்தை முன்வைத்தார். என்ன கருத்து? பிஜேயுக்கும் ஈமானுக்கும் கடுகளவும் சம்பந்தம் கிடையாது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதே போன்று இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே பக்கா ஷிர்கிலே இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். இப்ப நாம இந்த கருத்து சரி என்றால், பிஜேயா இருந்தாலும் நாமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடுகளவு ஈமான் இல்லை என்ற அவருடைய பேச்சை கேட்டு ஈமானை பெற்றுக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள், விதிமுறைகள் இருக்கிறதோ அதை நாம படிக்கலாம், அதை நாம தெரிந்து கொள்ளலாம்.
ஈமானோடு வாழ வேண்டும் என்று அத்வானி சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரே ஜமாத் நம்ம ஜமாத் மட்டும்தான். நாங்க வேண்டாம் பேச மாட்டோம், கிறுக்குத்தனத்தை வாதங்களாக வைக்கவும் மாட்டோம். நல்ல உபதேசம் யார் சொன்னாலும் கேட்போம், அது வேற. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப பிஜேய இந்த ஜமாத்தை சார்ந்த அத்தனைவர்களுமே பக்காஷ் இருக்கு. இவங்க அல்லாஹ் நம்புறது இல்ல, வாயளவுல சொல்றாங்க, வேதத்தை நம்பவில்லை, வாயளவுல வேதத்தை நம்புறோம் என்று பேசுகிறார்கள் என்றெல்லாம் அவருடைய உரைகளில் சொல்லுகிறார். நாம ஒன்னே ஒன்னுதான் கேட்கிறோம், பிஜேல இருந்து இந்த ஜமாத்தினுடைய அடிமட்ட தொண்டர் வரையிலையும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் தக்க ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? பிஜேக்கு ஈமான் இல்லை, ஏப்பா இல்ல? அவர் இப்படி அல்லாஹ்வை மறுத்தார், இறை தூதரை மறுத்தார், வேதங்களை மறுத்தார், மறுமையை மறுத்தார், விதியை மறுத்தார், இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அதனால் அவரிடத்தில் ஈமான் இல்லை இதை சொல்லலாம். அல்லது நம்ம ஜமாத் இல்ல, வேற மாவட்டமோ கிளையோ அல்லது அதிகாரப்பூர்வமான ஏடுகளையோ விதியை மறுத்து இவர்கள் எழுதி இருக்கிறார்கள், அல்லது ஈமான் சம்பந்தப்பட்ட அந்த 6 விஷயத்தில் ஏதாவது ஒன்றை இவர்கள் மறுத்தார்கள் என்று ஒரு புள்ளி விவர ஆதாரத்தோடு சொன்னால் உண்மையிலேயே பரிசீலனை பண்ணுவோம், உண்மையிலேயே அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஈமான் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு தெளிவான ஆதாரத்தை சொல்லித்தான் ஒருவரை விமர்சனம் பண்ணணும். இது அவருக்கும் தெரியும், அந்த மேடையில் இருந்த ஏனைய ஆலிம்களுக்கும் தெரியும். என ஈமானை பற்றி விமர்சனம் பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு செய்தி சஹீஹ் புகாரிலே இடம்பெறுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யர்மி ரஜுலுன் ரஜுலன் பில் ஃபுசூகி வலா பில் குஃப்ரி. எந்த மனுஷனாக இருந்தாலும் இன்னொரு மனிதனை அவன் பாவி என்று சொல்லிவிட வேண்டாம், காஃபிர் என்று அவரை தூற்றிவிட வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு சமயம் எவர் இந்த இன்னொரு ஆளை பார்த்து, குறிப்பிட்ட ஒரு மனிதரை பார்த்து இவருக்கு ஈமான் இல்லை, இவர் காஃபிரே என்று ஒருவருடைய பெயரை சொல்லி ஒருவர் பேசுகிறார் என்றால் இல்லா இர்தத் அலைஹி, மீண்டும் அது அவருக்கு எதிராக வந்துடும். யார் பேசினாரோ அது அவருக்கு எதிராகவே வந்துடும். எப்போ? இல்லம் யக்குன் சாஹிபு கதாலிக்க, இவர் சொன்ன மாதிரி அங்கே ஈமான் இருந்தது என்றார். ஈமான் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இவருக்கு மாற்றமாக ஈமான் இல்லைங்கிறாரு, ஆனா ஈமான் இருக்குது. நீங்க குஃபுர்ல இருக்கிறீங்கிறாரு, ஆனா அங்க குஃபுர் இல்லை. அப்ப இப்படி இருந்தால் எவர் சொல்லுகிறாரோ அவரை நோக்கி அந்த குஃபருடைய வார்த்தை வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அவர்கள் படித்தவர்கள், அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட ஏன் இவ்வளவு ஆவேசமாக, ஏன் இவ்வளவு மோசமான, அதுவும் குறிப்பாக ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி ஈமானே இல்லை, ஷிர்கிலே இருக்கிறார் என்று பேசுவதற்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான். பொய் தான் என்னுடைய மூலதனம் என்பதை அவர் தெள்ள தெளிவாக உங்களுக்கு உணர்த்தணுமே, அதுக்கு தான் உணவு பேசுற. ஒரு ஆள்கிட்ட ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள்கிட்ட இந்த இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஆதாரத்தை காட்டணும்ல. ஒரு ஆதாரத்தை காட்டினாரா? ஈமான் இல்லை என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டினாரா? போற போக்குல அவங்களாம் ஷிர்க், அவங்கெல்லாம் குஃப்ரு, அவருக்கு ஈமானே இல்லை இப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு என்றால் இதை விட பொய், இதை விட மார்க்கத்தில் பாவமான ஒரு காரியம் வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு அப்பட்டமாக பட்டவர்த்தமாக மாறி செய்கிறார்களே, ஹதீஸுக்கு நேர் எதிராக பேசுகிறார்களே, இவர்களை விட பொய்யானவர் உலகத்தில் யார் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அடுத்து அவங்க பேசுகின்ற அந்த பொய்கள்ல இன்னொன்னு என்ன செய்யறாங்கன்னா, போற போக்குல சொல்றதுதான். இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? அவர்கள் ஹதீஸை ஏற்போம் என்பார்கள், ஆனால் ஹதீஸை ஏற்க மாட்டார்கள். எப்ப ஏற்பாங்க? அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் ஹதீஸை ஏற்பார்கள், அறிவுக்கு பொருத்தமில்லை என்றால் ஹதீஸை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள்.
என்று இந்த ஒரு பச்சை பொய்யும் அவர் சொன்னார். நாங்க என்னைக்கு இப்படி எழுதியிருக்கிறோம் சொல்லுங்க? நாங்க கேட்கிறது நீங்க பேசியதுக்கு ஆதாரத்தை தான் கேட்கிறோம். உங்களுக்கு துணிவு இருந்தால், உங்களுக்கு நெஞ்சழுத்தம் இருந்தால், நீங்கள் பேசிய கருத்து உண்மை என்றால் மீண்டும் நாங்கள் பேசியதற்கு பின்னால் நான் அன்றைக்கு இதையெல்லாம் பேசினேன், இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைத்தேன், இன்னும் இருக்க ஆதாரம் என்பதை பகிரங்கமாக இந்த மக்களுக்கு மத்தியில் முன்வையுங்கள். அந்த தைரியம் இருந்தா முன்வைங்க. என்னென்ன குற்றச்சாட்டை இந்த ஜமாத்து மேல் நீங்க சொன்னீர்களோ அதற்கு ஆதாரத்தை முன்வைங்க. அப்ப என்ன சொல்றீங்க? அது ஹதீஸ் இவங்க அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவார்கள் சொன்னீங்களா? இதே இடங்கள்ல பேசுனீங்களா? நாங்க அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்று ஒரே ஒரு ஹதீஸ, ஒரே ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ நாங்கள் நிராகரித்தோம் என்று உங்களால் காட்ட முடியுமா? இதான் எங்களுடைய கேள்வி. எங்கே நாங்கள் அப்படி நிராகரித்தோம்? ஆனா இதெல்லாம் பச்சை பொய். இன்னொன்னு நான் உங்களை சொல்றது கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர் இங்க மட்டும் இந்த பொய்யை பேசல, சில இடங்கள்ல இதற்கு முன்னாலே இந்த பொய்யை பேசினார். அந்த இடத்திலேயே நான் தான் போய் அவருக்கு ஆதாரமும் கேட்டேன். எந்த இடத்தில் இவர் பொய் பேசி விட்டு வந்தாரோ, ஜமாத்தை பற்றி அவதூறு பேசினாரோ, அதே இடங்கள்ல போய் இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கிறேன். ஒவ்வொரு இடத்திலையும் கேட்டு இருக்கிறேன். ஆனா பதிலே வராது. இங்கே கேட்கிறேன்னு இதற்கும் அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள். ஹதீஸை அறிவை கொண்டு நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாதத்திற்கு அல்லது இது போன்ற பொய்யான காரியங்களுக்கு ஒரு ஆதாரத்தை அவங்களால காட்ட முடியாது, யாரும் காட்ட முடியாது. ஏன்? அறிவுக்கு பொருத்தம் இல்லை என்பதனால் ஹதீஸை நிராகரிப்பதாக இருந்தா எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவன் சொல்லுகிறான் என்பதனால நம்புகிறோம், அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதனால் நம்புகிறோம். இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அறிவுபூர்வமாக பேசுவான், அது தனி விஷயம். அதே மாதிரி அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை இறைவன் சொல்லுகிறான் என்பதற்காண்டி நம்புகிறோமா? அல்ல எங்களுடைய அறிவை எல்லாம் பார்த்து எங்களுடைய அறிவுக்கு இந்த ஆயத்து ஒத்து இருந்தால் ஏற்றுக்கிடுவோம், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவோம். எங்க பேசணும், எங்க எழுதி இருக்கிறோம்? இதுவரை நாங்க பேசிய அந்த பேச்சுக்களை, நாங்க எழுதிய அந்த எழுத்துக்களை அறிவுக்கு ஒத்து வரவில்லை, எனவே இந்த ஹதீஸை அல்லது இந்த ஆயத்தை நாங்கள் தூக்கி எறிந்தோம் என்று ஒரே ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, அடுத்து பொய், ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு வர. அடுத்த பொய் என்ன சொல்றாரு? டிஏடிஜேவில் இருந்தா தான் நீங்க முஸ்லிம், டிஏடிஜே அமைப்புல இல்லைன்னு வைங்களேன் நீங்க எல்லாரும் காஃபி இப்படின்னு நாங்க சொல்றோமா, இப்படின்னு நாங்க பேசுறோமா? ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க. டிஎன்டிஜேல இருந்தா தான் முஸ்லீம்னு நாங்க எங்க பேசணும்? அட இருக்கிற அமைப்புல சிறந்த அமைப்பு நாங்க பேசுறோம், அது வேற. கொள்கையை சரியாக பேசுகிறோம், அது வேற. டிஎன்டிஜே தான் குர்ஆன் ஹதீஸை முழுக்க முழுக்க பின்பற்றுகிறது என்பதை சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்து நாங்கள் சொல்கிறோம். எங்களையும் மனுஷன் சில பேர் தப்பு பண்ணுவான், நாங்க இந்த அமைப்பு 100க்கு 100 தப்பே பண்ணாது என்று நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது, அதையும் சேர்த்தான் சொல்றோம். தவறுகளில் குறைந்த தவறு உள்ள அமைப்பு என்றால் நம்ம அமைப்பா இருக்கும், இதையும் சேர்த்து சொல்றோம். இங்கேயும் சில தப்புகள் செய்யக்கூடிய நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ ஆணோ பெண்ணோ யாரும் இருப்பாங்க. இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பின்னாலையும் டிஎன்டிஜேல இருந்தா தான் முஸ்லிம்கள், இல்லை என்றால் அத்தனை பேரும் காஃபிர் என்று நாங்க சொல்றோமே, உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சியோடு தான் பேசுறீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் அது பகிரங்கமா போய் பேச முடியுமா? எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க, ரெக்கார்டு பண்றாங்க, எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பகிரங்கமா ஒரு பொய்ய, அது நடு ரோட்ல நின்று பேசுதா இருந்தா மனுஷன் பொய் பேசுவான். எப்ப பேசுவான்? ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது, ஒரு 2 அறைக்குள்ள இருக்கும் போது, அல்ல தனிமையில இருக்கும் போது ஏதாவது குண்டக்க மண்டக்க போய் பேசுவான். மார்க்கத்தை சொல்ல வருகிறோம் என்ற அடிப்படையில் மேடை போட்டு போய் பேச முடியுமா? அது இவங்க மட்டும்தான் அந்த தைரியம் இருக்கு. மேடை போட்டு நாங்கள் போய் பேசுவோம் என்ற இந்த தைரியம் இவர்களை தவிர வேற யாருக்குமே இருக்காது. அப்ப இத மாதிரி அடுத்த ஒரு பொய். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு? அதாவது இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார். இவங்களுக்கு வஹி வருமா? யாருக்கு? நமக்கு பிஜேக்கு வஹி வருமா? யார் வஹி அறிவிக்கிறா? ஷைத்தான் வஹி அறிவிப்பானா? வ இன்ன ஷைத்தான
ஷயாத்தீனால யூஹூன இலா அவுலியாயிஹிம், ஷைத்தான்கள் அவருடைய தோழர்களுக்கு வஹி அறிவிப்பார்கள் அப்படின்னு இந்த ஆயத்தை சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் வஹி வரும்பா. நமக்கு அல்லாஹ் ரசூல் தான், அதுதான் நாங்க பின்பற்றுவோம். ஆனா இவங்களுக்கு ஷைத்தான் வஹி அறிவிப்பான். அந்த வஹியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்த விஷயம் என்ன தெரியுமா? பன்றி இறைச்சியை இவர்கள் ஹராம்பாங்க. ஆனா பன்றியினுடைய எலும்பு இருக்கா இல்லையா, அது ஹலாலுன்னாங்க. பன்றி இறைச்சி அது ஹராம் தானா? ஆனா எது ஹலால் நம்ம? பன்றியினுடைய எலும்பு ஹலால் என்று நம்ம சொன்னோம். சரி, ஆதாரம் காட்டுங்க. ஏகத்துவத்தை நாங்கள் எழுதிக்கிறோமா? ஆன்லைன் பிஜே இருக்குது, அதில் எழுதிக்கிறோமா? ஆனா நாங்க வெளியிடக்கூடிய பிரசுரங்கள்ல பன்றி எலும்ப சூப்பு போட்டு குடிங்க அப்படின்னு நாங்க சொன்னோமா? அவதூறு சொல்லுங்க, பொருந்துற மாதிரியா சொல்லுங்க. இப்படி குண்டக்க மண்டக்க மாட்டுது மாதிரியா ஒரு அவதூறா பேசுறது? நீ காட்டுங்க, நாங்க கேட்கறது ஆதாரம் காட்டுவோம். இப்படி சொல்லுங்க. எங்களுக்கு வழி வருது நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்? இப்படி பொய் பேசுவதற்கு உங்களுக்கு தான் ஷைத்தான் வஹி அறிவிக்கிறான். பொய்ய பேசுவதற்கு ஷைத்தான் வஹி அறிவிப்பான், நேர்மையை பேசுவதற்கு ஷைத்தான் வஹி அறிவிக்க மாட்டான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்ப இப்படி அடுக்கடுக்கான பொய்களை சொல்வது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கடுத்து இவர்களுக்கு இன்னொரு வழியும் வந்தது. டவுசர் போட்டு தொழலான்ட்டாங்க. அவர் சொல்றார், டவுசர் போட்டு தொழலாம் நம்ம சொல்லிட்டோமா? எழுதணும். எப்படி எழுதி இருக்கிறோம்? அன்னைக்கு உள்ள அந்த பத்திரிகையில எழுதின வாசகத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்கிறேன். டவுசர் போட்டு தொலை சொன்னது யாரு அப்படிங்கிறத இப்ப நான் படிக்கிறேன். அதாவது நாம எழுதின வாசகங்களை, நாங்க எழுதின வாசகம் தான். தொழுகையிலையும் தொழுகைக்கு வெளியிலையும் ஆண்கள் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரை மறைப்பது கட்டாயம் என்று அபூ ஹனீஃபா, ஷாஃபி உள்ளிட்ட பெரும்பாலான அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். நல்ல விளங்கிடுங்க. தொழுகையில தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரை மறைக்கணும் என்பது அபூ ஹனீஃபா இமாமுடைய, ஷாஃபி இமாமுடைய கருத்து. ஆனால் அஹ்மத் பின் ஹம்பல், ஹம்பலி மதம்ங்கறோம்ல, அந்த அஹ்மத் பின் ஹம்பல், மாலிக் மதம் இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மாலிக் ஆகிய அறிஞர்களும் லாஹிரியாக்கள் என்ற பிரிவினரும் இதை விட குறைந்த அளவுக்கு மறைத்துக் கொள்வது போதுமானது என்று கூறுகின்றனர். அதாவது முன்பகுதியையும் பின்பகுதியையும் மறைக்கும் வகையில் ஆடை அணிந்தால் போதும் என்றும் இவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். யாரு? இந்த இமாமுடைய கருத்து. யாருடைய கருத்தில் இருக்கிறோம்? இமாம் மாலிக்குடைய கருத்து, இமாம் அஹ்மதுடைய கருத்து, அஹ்மத் பின் ஹம்பலுடைய கருத்து. இந்த கருத்தை எழுதியிருக்கிறோம். இப்படி எழுதிட்டு இவர்களின் கருத்துப்படி ஆண்களின் முட்டுக்கால் தொடையின் மேற்பகுதி, பெரும்பகுதி, தொப்புள் ஆகியவை வெளியே தெரிந்தால் அதனால் குற்றம் இல்லை. அரைக்கால் டவுசரை அணிந்து கொண்டு தொழுதாலும் தொழுகை செல்லும் என்று இவர்கள் கூறுகின்றனர். இது நம்முடைய வெப்சைட்ல எழுதுனதை பிரிண்ட் எடுத்துட்டோம். அதான் நான் சும்மா இங்க உங்கள்கிட்ட பயான் பண்ணல, ஏற்கனவே எழுதுனோம்ல, எழுதுனதை அப்படியே காப்பி எடுத்துட்டு உங்களுக்கு படிக்கிறேன். இவர்களின் கருத்துப்படி ஆண்களின் முட்டுக்கால் தொடையின் பெரும்பகுதி, தொப்புள் ஆகியவை வெளியே தெரிந்தால் அதனால் குற்றம் இல்லை. அரைக்கால் டவுசரை அணிந்து கொண்டு தொழுதாலும் தொழுகை செல்லும் என்று இவர்கள் கூறுகின்றனர். இப்ப நாங்க என்ன ஆகிறோம்னா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் இப்படி சொன்னாங்களா சொல்லலையா? சொல்லல, நீங்க சொல்லுங்க. நாங்க ஆதாரத்தோட நோட்டீஸ் அடிச்சிருவோம். ஆதாரத்தோட நோட்டீஸ், அரபி டெக்ஸ்டோட நோட்டீஸ் அடிப்போம். ஆனா இமாம்களே அப்படி சொல்லி வச்சிருக்காங்களே, எங்களை பார்த்து நீங்க இப்படி சொன்னீங்கன்னா முதல்ல என்ன ஆகணும்? நம்மளுக்கு டவுசர் ஜமாத் தான். ஏன் அஹ்மத் பின் ஹம்பல் டவுசர் இமாம் சொல்லு, இமாம் மாலிக்கிய பெருமுடா ஜமாத் வேணா சொல்ல முடியுமா உங்களால? சொன்னா எந்த சுன்ன ஜமாத் உங்களை தூக்கி அடிக்கிறாங்களோ, தூக்கி தரையில வைக்கிறாங்களோ, அதே சுன்ன ஜமாத்தி ஆட்களே உங்களை செருப்பால் அடிப்பாங்க. அதான் உண்மை. நாங்க எங்க கருத்தை எழுதி வச்சிருக்கிறோமா? இமாம்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்க கருத்தை எழுதி இருக்கிறோமா? அதே நேரத்தில் இன்னொன்னு சேர்த்து எழுதியிருக்கிறோம். ஆனால் இந்த அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் அவங்களுடைய கருத்து சரிதான், அதையும் சொல்றோம் நாங்க. இப்ப நாங்க கேட்கிறது கேள்வி என்னன்னா, உங்களுடைய இமாமி இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்களே, மதுஹப் சட்டங்கள்ல இமாமுடைய கருத்துப்படியே இந்த செய்திகள் இருக்குல்ல, இதை ஏன் நீங்க மறைச்சீங்க? இதையும் சொல்லிட்டு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணீர்கள் என்றால் அது நியாயம்.
இப்படி எல்லாம் இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க, அதைத்தான் இவங்களும் சொல்றாங்க அப்படின்னா அது சரிங்களாம். அப்ப அதனால இவருடைய கருத்து பொய்யை தவிர வேற எதுவுமே இருக்காது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஒட்டுமொத்தமான அவருடைய பேச்சுல சாராம்சமாக ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். இவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள், ஆனால் இவர்களுக்கு அல்லாஹ் என்பது நாம நம்புறோம் அந்த அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் என்று இவர்கள் சொன்னாலும் சும்மா வாய் வழியில சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே இவருடைய அல்லாஹ் என்பது மனோ இச்சை. அவர் பேசுறார், இவங்களுடைய கடவுளே மனோ இச்சை தான் கடவுளே. இவங்களுடைய ரசூல் யாரு நம்மள சொல்றார், நமக்கு ரசூல் யாரு, இறை தூதர் யாரு என்றால் இப்லீஸ். நமக்கு யாரா ரசூல் வந்து இப்லீஸாம், இறை தூதர். நம்முடைய வேதம் என்ன, வேதம் என்பது ஏகத்துவம். நம்முடைய மார்க்கம் என்ன, டிஎன்டிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் இவங்களுடைய மார்க்கம். அதனால இவங்களுடைய அல்லாஹ் அல்லாஹ் கிடையாது, மனோ இச்சை. இவங்களுடைய தூதரே முகமது கிடையாது, முகமது நபி கிடையாது, அவங்களுடைய இப்லீஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளவு ஒரு ஆயத்தையும் சொல்லி அவர் ஆயத்தல்லது மனிதகத இலாகவு என்ற அந்த வசனத்தை எல்லாம் மேற்கொள்ள காட்டி நம்ம அவர் விமர்சனம் பண்றாரு. ஒட்டுமொத்தமான விமர்சனமே இந்த ஆயத்துக்குள்ளதான் அவர் பேசுகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க அல்லாஹ்வ உண்மையிலேயே நம்பல, என்ன செய்றீங்க, மனோ இச்சை தான் உங்களுக்கு கடவுள் அப்படிங்கிறார். சரி, ஒரு ஆள் விமர்சனம் பண்ணலாம், எங்களை பேசலாம், அது நாங்க குறுக்கேனா வரல. மனோ இச்சை தான் எங்களுடைய கடவுள் என்றால் நாங்க இதுவரை சட்டங்கள் சொல்லிட்டு வரோமே, ஜக்காத் விஷயமா இருக்கட்டும், நோன்பு பற்றிய விஷயமா இருக்கட்டும், வேற என்னென்ன சட்டங்கள் நாங்க சொல்லியிருக்கிறோமே, ஏதாவது ஒரு சட்டத்தில் அதை எடுத்து காட்டி அல்லாஹ் ஆயத்தில் இப்படி சொல்லி இருக்கிறான், ஹதீஸ்ல இப்படி சொல்லி இருக்கிறான், ஆனால் இவர்கள் ஆயத்தையும் ஹதீஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனோ இச்சையின் அடிப்படையில் இப்படி ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டினால் நீங்கள் உண்மையிலே ஒரு அறிஞர் என்று ஏற்றுக்கொள்ளும். ஆதாரம் காட்டுங்களா? மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இவருடைய அல்லாவே மனோ இச்சை. சும்மா வெளியில இப்படி எல்லாம் பேசுறாங்க. அதனுடைய ஒரு இடத்தில் அவர் பேசுகிறார், உங்களுக்கு அல்லாஹ்வை நீங்க நம்பல, அல்லாஹ்வை எல்லாம் நம்பி, அது இன்னும் சொல்ல போனா ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி எல்லாத்தையும் அந்த ஈமானுடைய அனைத்து விஷயத்தையும் நீங்க நம்பி இங்க வந்ததற்கு பின்னால்தான் தொழுகையில விரலாட்டலாமா ஆட்டணுமா என்ற சர்ச்சையை நீங்க பேசணும். நீங்க தான் இஸ்லாத்திலே இல்லையப்பா, உங்களுடைய கடவுளே மனைவி செய்யலாம் அப்படின்னு நீங்க பேசுறதா இருந்தால் அதுக்கு ஒரு ஆதாரத்தை நீங்க காட்டணும்ல, ஒரே ஒரு ஆதாரம். எவ்வளவு சட்டங்களை இன்னைக்கு நாங்க பேசுறோம். சரி, நாங்க பேசுறது இருக்கட்டும், நீங்களும் இந்த 10 வருஷம் இருந்தீங்க, இதுக்கு முன்னால நீங்க இருந்தீங்கல்ல, இந்த 10 வருஷமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயாவது நீங்க அப்படிதான் சொன்னீங்களோ? அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லாம, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்லாம உங்களுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் தான் சட்டம் சொன்னீங்களா? இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாக்கு எப்படினாலும் பேசலாம், இறைவன் மறுமை நாளிலே நம்முடைய நாக்குக்கும் நம்முடைய வாய்க்கும் பூட்டை போடுவான். அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்களுடைய நாக்குகளுக்கு நாம் முத்திரை விட்டு விடுவோம், வாய்க்கு முத்திரை போட்டு விடுவோம். அவங்களுடைய கைகளும் காதுகளும் நம்மிடத்தில் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு பகிரங்கமாக நாங்கள் இறைவனை மனோயிச்சையாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுடைய இறைவன் இல்லை என்று நீங்க பேசுறீங்களா, பச்சை பொய்ய பேசுறீங்களே. இறைவனுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமை பற்றி உள்ள அச்சம் ஒரு கடுகளவு இருந்தால் இப்படி பேச முடியுமா? அட நாங்க கூட உங்களை விமர்சனம் பண்றோமே, நீ அல்லாஹ்வை மறுத்த கூட்டம் இன்னைக்கா பேசியிருக்கிறோமா? சொல்லுங்க. சைஃபுத்தீன் ரஷாதியோ இவரோ யாரா இருக்கட்டும், அல்லாஹ்வை நம்புகிறார்கள், முறைப்படி நம்பல, அதை சொல்லுவோம். இறைவனை நம்புகிறார்கள், எப்படி அல்லாஹ் நம்ப சொல்றானோ அப்படி நம்பல அப்படிங்கிறோம். ஆனால் இறைவனை மறுத்த கூட்டம் என்று நாங்கள் பேச மாட்டோம். எங்களுடைய பேச்சுக்களை எல்லாத்தையும் பாருங்க. இறைவனை ஏற்காத ஒரு கூட்டம், அல்லாஹ்வை நிராகரிக்க ஒரு கூட்டம் என்று நாங்கள் பேச மாட்டோம். சொல்றோம், கொள்கையை சொல்றோம். ஆனா நீங்க அதையெல்லாம் தாண்டி இவர்கள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டம் என்று பச்சை போய் சொல்றீங்களே, சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. அப்படின்னா தான் இந்த ஜமாத்து இன்னும் வளரும்.
உங்களுடைய பொய் தான் எங்களுக்கு ஆதாரம். நீங்கள் பேசுகின்ற அந்த பொய்யான வாதங்களும் பொய்யான கருத்துக்கள் தான் இந்த ஜமாத்தை இன்னும் வளர்க்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுக்கு நீங்க புதிய ஒரு இறை தூதரை கொண்டு வந்தார்கள் என்று நீங்க எங்களை பேசுனீங்க. அதற்கு பின்னால்தான் ஒவ்வொரு நாளும் பிஜே இன்னைக்கு இப்படி பேசிட்டே இருக்கிறார், ஒரு நாளைக்கு அவர் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துவார் என்று பொய்களை அவுத்து விட்டீங்க. இப்படி எல்லாம் பொய்களை பேச பேச பேசத்தான் இந்த ஜமாத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியையும் மரியாதையும் அந்தஸ்தையும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கையும் கொடுக்கிறான். பேசுங்க, நல்லா பேசுங்க. சரி, இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால் எந்த செய்தியை சொல்வதாக இருந்தாலும், மார்க்க சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அத்தனையுமே குர்ஆன் ஹதீஸ் இப்படித்தான் நாங்க இருக்கிறோம். அது உலகம் தெரிஞ்ச விஷயம். எந்த சட்டத்தையும் எங்களுடைய மனசுக்கு பிடிச்சிருக்குது, எங்களுடைய மனசுக்கு பிடிக்கல, எதனால ஏத்துக்கிடுவோம், அதனால நிராகரிப்போம், இந்த நிலைப்பாடு எங்கள்கிட்ட கிடையாது. எங்களுக்கு எதிராக குர்ஆன் வசனம் இருந்தாலும் அதையும் போட்டு உடைப்போம். குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய வாழ்க்கை. அதை நாங்க தெளிவா சொல்றோம். நீங்க வேண்டுமானால் நீங்க போய் சொல்லி அதை மறுங்க. சரி, இப்போ இந்த அல்லாஹ் சொன்னதாக ஒரு வசனத்தை சொன்னீங்களே, அஃபரைத்தல்லதி மனித்தகத இலாஹு, இந்த வசனம் என்ன சொல்லுது? தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஏற்றுக்கொண்டான், அவனை நபியை நீ பார்க்கவில்லையா என்று சொல்லுகின்ற இந்த விஷயம், மன இச்சையை பின்பற்றக்கூடியவனை பற்றி பேசுகின்ற இந்த வசனம் யாரை பற்றி பேசுகிறது, எவரை பற்றி பேசுகிறது? அந்த வசனத்தை நான் முழுமையா படிக்கிறேன். அதனுடைய பின் தொடர் வசனங்களை நான் படிக்கிறேன். அஃபரைத்தல்லதி மனித்தகத இலாஹு ஹவாஹு, தன்னுடைய மன இச்சையை எவன் கடவுளாக எடுத்துக்கொண்டானோ அவனை நீ பார்க்கலையா? அது கேட்டு அல்லாஹ் கேட்கிறான், வஅல்லஹுல்லாஹு அலா இல்மின், அல்லாஹ் தெரிந்து கொண்டே அவனை வழிகாட்டி விட்டு விட்டான். வகதம அலா சம்இஹி வகல்பிஹி, அவனுடைய செவியிலையும் அவனுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் முத்திரை பதித்து விட்டான். வஜஅல அலா பஸரிஹி கிஷாவத்துன், அவனுடைய கண்ணிலே ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டான். ஃபமன் யஹ்தீஹி மின் பஅதில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பின்னால் அவனுக்கு யார் நேர் வழி காட்ட முடியும்? அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க மாட்டீர்களா? அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகாலு, அவர்கள் கூறுகிறார்கள். யாரு? மன இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டார்களே அவருடைய தன்மை அல்லாஹ் சொல்றான். அவங்க யார் தெரியுமா? அவர்கள் மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இந்த வாழ்க்கை தான், உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை. நமூது வ நஹ்யா, இங்கேயே நாங்கள் வாழ்கிறோம், இங்கேயே நாங்கள் மரணிக்கிறோம். ஒமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலத்தை தவிர எங்களை வேறு எதுவும் அழித்து விடாது. ஒமா லஹும் பிதாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா யதுன்னூன், அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை, அவர்கள் யூகத்தை தவிர வேற எதையும் பின்பற்றவில்லை, வேற எதிலையும் அவர்கள் இல்லை அப்படிங்கிறான். இது ஒரு பண்பு. அதாவது மன இச்சையை கடவுளாக எடுத்துக்கொள்கிறான் என்றால் அதற்கு ஒரு பண்பு என்ன சொல்றான்? உலக வாழ்க்கையே கெதின்னு கிடக்கிறானே, நாங்க மறுமைக்கெல்லாம் வரமாட்டோம், மறு வாழ்க்கை இல்லைங்கிறானே, இவன் மன இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவன். ஒரு தகுதி. இரண்டாவது தகுதி அல்லாஹ் சொல்றான், மன இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றானே, எந்த தகுதி இருந்தால் அவன் மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவன் அப்படிங்கிறதுக்கு இதுல அல்லாஹ் சொல்றான், வைதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின், நம்முடைய வசனங்களை, தெளிவான இந்த வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற பொழுது, மாகான ஹுஜ்ஜத்துஹும், அவர்களுடைய ஆதாரம் என்பது இல்ல அன்காலு யதூபி ஆபாயினா, என்ன சொல்றாங்க தெரியுமா? இதையெல்லாம் இங்க வை, எங்களுடைய முன்னோர்கள் எதை சொன்னார்களோ அதை கொண்டு வா என்று அவர்கள் ஆதாரத்தை காட்டுவார்கள். மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவன் அவன் யார் தெரியுமா? நீங்க ஆயத்தை காட்டுவீங்க, ஹதீஸை காட்டுவீங்க, குர்ஆனை எடுத்து காட்டுவீங்க, அதற்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஆயத்து இருக்கிறது, ஆயத்து இல்ல, அல்லது இந்த ஆயத்தில் இந்த சட்டம் இல்ல அப்படின்னு அவங்க பேச மாட்டாங்க. அவங்க எதை பேசுவார்கள் என்று தெரியுமா? இதெல்லாம் வையப்பா, எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க காட்டு, எங்களுடைய மூதாதையர்கள் என்ன சொன்னாங்க காட்டு என்று அவர்கள் அவங்களுடைய ஆதாரமாக இதைத்தான் காட்டுவார்கள். சகோதரர்களே, என் அருமை சுன்ன ஜமாத்தை சார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்தை
நாங்கள் மொழியாக்கம் பண்ணோம், அதனால நீங்க கேட்கலாம் தேவையில்லை. சூரத்துல் ஜாசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த அத்தியாயத்தில் 45வது அத்தியாயத்தில் 23, 24, 25 அந்த வசனத்தை நீங்க படிங்க. எங்களுடைய சகோதரர்கள் இதை படிச்சிருப்பாங்க, இந்த வசனத்தை படித்திருப்பார்கள். மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவன் தான் யார்? அது அல்லாஹ் விளக்குறான். குர்ஆன் ஆயத்தை பின்பற்றாம முன்னோருடைய வழியை பின்பற்றக்கூடியவன் தான் மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவன் என்று அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்கிறான். இப்போ முன்னோர்களை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்திற்கு அவர்கள் சொல்றது அவங்களுடைய வழி சரியானது என்று சொல்வது தௌஹீத் ஜமாத்தா அல்லது இங்க பொய் பேசிட்டு போனாங்களே இந்த பொய்களை பேசக்கூடிய இந்த ஆளும் ஜமாத்தா? முன்னோருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று பேசுறியா? ஆதாரத்தை காட்ட வேண்டியவர்கள் அவர்களே தாங்க. பச்சை போய் சொல்லிட்டு போயிட்டீங்களே, உங்களுக்கு தானே ஆயத்தை எல்லாம் இறக்கி இருக்கிறான். நீங்க தானப்பா ஆயத்தை விட்டுவிட்டு ஹதீஸை விட்டுவிட்டு இமாம்கள் வேணும்னு, சஹாபாக்களை பின்பற்றணும்னு, பெரிய பெரிய உலமாக்களை பின்பற்றணும்னு, நாதாக்கள் வேணுங்கிறிய எல்லாத்தையும் நீங்க தானே சொல்றீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வேத வரிகளை விட்டுவிட்டு முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆதாரமே. இப்ப என்ன சொல்ல போறீங்க? மனோ இச்சையை பின்பற்றியவர் யார்? மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள் யார்? இறைவனுடைய வசனத்தை படித்தீர்களே, அந்த வசனத்தை படிக்கும் போது நாம் படிச்ச மாதிரி முன்னையும் பின்னையும் சேர்த்து படிச்சிருக்கலாம்ல. உங்களுடைய சுன்ன ஜமாத் அதை சேர்த்து வழங்கியிருப்பாங்களே. ஓஹோ, இது நம்மளுக்கு எதிராக ஆயத்தை வைக்கிறான், டிஎன்டிகே திட்டம் வந்த ஆளு நமக்கு எதிராக ஆதாரத்தை கொண்டு வராரு அப்படின்னு அவங்க வழங்கியிருப்பாங்க. இப்ப நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க என்ன ஆதாரத்தை காட்டுவார்கள் என்றால், அதாவது முன்னோர்களை பின்பற்றணும், நாதாக்களை பின்பற்றணும், வலிமார்களை பின்பற்றணும், அப்படி எல்லாம் இவங்க சொல்றாங்க. அவங்களை பின்பற்றினா தான் உண்மையான மூமின், உண்மையான முஸ்லிம் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள். பேசட்டும், நல்லா பேசுங்க. இந்த முன்னோருடைய வழி எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் அல்லாஹ் முன்னோருடைய வழியை பின்பற்றாதங்கிறான்? ஏன் முன்னோருடைய வழியை பின்பற்றினால் அவன் தான் மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டான் என்று பேசுவதற்கு காரணம் என்ன? இறைவன் இப்படி பேசுவதற்கு, கடுமையாக சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னா தான் புரியும். தஃசீர் அரபி மாசாக்குல சில கிதாபுகளை ஓதி கொடுப்பாங்க. இந்த மனோ இச்சையை பின்பற்றினால் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு ஏன் அவ்வளவு கடுமையா அல்லாஹ் பேசணும்? அதற்கு இந்த தஃசீர் சொல்லிட்டு சில விஷயங்களை இவங்க படிச்சு கொடுப்பாங்க. அதுல தஃசீர் சாவி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. தஃசீர் சாவி, அதுல என்ன எழுதி வச்சிருக்காங்க நீங்க பாருங்க. லா யஜூசு தக்லீது மா அதல் மதாஹிபில் அர்பஅத்தி வலவ் வாஃபக கௌல ஸஹாபதி வல் ஹதீஸ ஸஹீஹ வல் ஆயத எழுதி இருக்காங்க. என்ன அர்த்தம்? 4 மதுஹபுகள் அல்லாத வேற எதையும் தக்லீது செய்வது ஜாயிஸே இல்லை. ஒரு சட்டத்தை நீங்கள் தக்லீது செய்வதாக இருந்தா ஷாஃபி மதஹபு, ஹனஃபி மதஹபு, ஹம்பலி மதஹபு, மாலிகி மதஹபு, இதுல உள்ளதை நீங்கள் தக்லீது பண்ணுங்க. இது அல்லாத வேற எந்த சட்டத்தையும் தக்லீது செய்வது ஜாயிஸ் ஆகாது. அந்த மற்ற சட்டங்கள் வலவ் வாஃபக கௌல ஸஹாபா, சஹாபாக்குடைய கூற்றுக்கு ஒத்ததாக அந்த கருத்து இருந்தாலும் சரியே, வல் ஹதீஸ ஸஹீஹ், ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்தாலும் சரியே, வல் ஆயத்து இருந்தாலும் அதை தக்லீத் பண்ணாதீங்க. இது எது எழுதியிருக்கிறாங்க? தஃசீர் சாவில. சஹாபாக்குடைய கூற்றை நீங்க பின்பற்றாதீங்க. அதே போன்று ஹதீஸையும் பின்பற்றாதீங்க, தக்லீத் பண்ணாதீங்க, ஆயத்தையும் தக்லீத் பண்ணாதீங்க. எவ்வளவு மோசமான கருத்து நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஃபல் ஹாரிஜு அனில் மதாஹிபில் அர்பஆ, 4 மதுஹபை விட்டுவிட்டு அதுல இருந்து வெளியேறியவன் லாலுன் முதில்லுன், வழிகட்டவன், வழிகெடுக்கக்கூடியவன். 4 மதுஹபை விட்டுட்டு வெளியேறின ஆட்கள் இருக்கிறாங்களே, உதாரணமா சஹாபாக்கள், அவங்களுக்கு 4 மதுஹப் கிடையாது. தாபீன்கள், அவங்களுக்கு 4 மதுஹப் கிடையாது. நபியுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழியர்கள், அவங்களுக்கு 4 மதுஹப் கிடையாது. இன்றைக்கு மதுஹப் இல்லை என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் யாராக இருந்தாலும்
அவர்கள் அத்தனை பேர்களுமே வழிகேடர்கள். இதுதானே உங்களுடைய முன்னோர்கள் சொல்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஒரு உப்பமா அப்தாஹு தாலிக லில் குஃப்ரி, சில நேரங்களில் இந்த மதுஹபை தாண்டி வேற கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பதாகிறது அது குஃப்ர்ல கொண்டு போய் உங்களை தள்ளிடும். மதுஹப் இல்லாம குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து நீங்கள் சட்டத்தை எடுத்து விளங்கி செயல்பட்டீர்கள் என்றால் உங்களை குஃப்ர்ல கொண்டு போய் தள்ளிடுமா. எதுல இருக்குது? எதுல இருக்குது? இவர்கள் அரபி மதரசாக்கள்லயே பாடம் நடத்தி கொடுக்கக்கூடிய அந்த தப்சீர் சாவில எழுதியிருக்கிறாங்க. ஏப்பா ஆயத்தை பின்பற்றினால் ஹதீஸை பின்பற்றினால் ஏன் குஃப்ரே? அதுக்கு காரணம் சொல்றாங்க. அன்னல் அஹத பி லவாஹிரில் கிதாபி வ சுன்னா மின் உசூரில் குஃப்ரி. குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ வெளிப்படையான சட்டத்தை எடுத்து நீங்கள் பின்பற்றுவது என்பது குஃபருடைய அடிப்படையில் உள்ளது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். குர்ஆனை பின்பற்றினால் நீ வழிகட்டு போயிருவ, குர்ஆனை பின்பற்றினால் நீ காஃபிர் ஆயிருவ என்று சொல்லக்கூடிய இந்த தப்சீரை மார்சாக்களை வச்சிருக்கீங்களா? இது குஃப்ர்ல கொண்டு போய் விடுகிறதா? இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவரை தன்னுடைய கடவுளை அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனோயிச்சை எடுத்துக்கொண்டவர் தானே இதை செய்ய முடியும். இதுதானே நாங்க சொல்றோம். இப்ப இது யாருக்கு பொருந்தும்? இந்த நூல் வேண்டும் என்று நீங்கள் பேசுகிறீர்களே, அதை பாடநூலாக வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனோயிச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள் நீங்களா? அல்லது இந்த கருத்து என்பதே குஃப்ர், இந்த தப்சீர் என்பதே பொய்யான ஒரு கருத்து, இதை தூக்கி குப்பையில் எறிய வேண்டும் என்று பேசுகின்ற நாங்க மனோ இச்சையை அல்லாஹ்வாக எடுத்துக்கொண்டோமா? சொல்ல பார்ப்போம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சுன்ன ஜமாத்து சகோதரர்களுக்கும் தெரியும். என்ன? அதாவது இசை ஹராம். இதுல ஒட்டுமொத்த சமுதாயமும் எத்தனை அமைப்பு இருந்தாலும் எல்லாருமே இசை ஹராம்னு ஒத்துக்கணும். சில நேரம் அதை மீறுவோம், அது வேற விஷயம். ஆனா இசை ஹராம் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கணும். யஹ்யா உலுமுத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், ஆலிம்களுக்கெல்லாம் மிகவும் பரிச்சித்தியமான ஒரு நூல். ஏன்? இமாம் கஸ்ஸாலி எழுதின ஒரு நூல். அறிவு கடலாம் கஸ்ஸாலி என்று பேசுகிறார்களே, இன்னும் சொல்ல போனா அவங்களே சொல்லுவாங்க, துவாவே செய்வாங்க. கஸ்ஸாலி இமாமுக்கு எவ்வளவு பெரிய கல்வி ஞானத்தை, அவருடைய நெஞ்சத்தை நீ விசாலமாக்கினாயோ அதே போன்று எங்களுடைய உள்ளத்தையும் நீ விசாலமாக்கு, இப்படி எல்லாம் கேட்பாங்க. கஸ்ஸாலி இமாம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய தலைவர். இன்னைக்கும் கஸ்ஸாலியை பத்தி பேசிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வை பேசினா கூட உங்களுக்கு கோபம் வராது, ரசூலை பேசினா கூட கோபம் வராது. கஸ்ஸாலியை பேசிட்டோம், யாரா கஸ்ஸாலி என்ன நினைச்சிட்டு நீ பேசிட்ட அப்படின்னு அப்படியே பொக்கி எழுதுவார்கள். கடுமையாக ஆத்திரம் கோபம் அவங்களுக்கு வரும். அந்த இமாம் கஸ்ஸாலி என்ன எழுதி வச்சிருக்கிறார் நீங்க பாருங்க. யஹ்யா உலுமுத்தீன் என்ற அந்த நூல்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? ஃபஅலம், நீ தெரிந்து கொள், அன்னல் கினா அஷத்து தஹீஜன், இசை என்பது ரொம்ப ஈர்க்கத்தனம் கொண்டது, ரொம்ப ஈர்க்கும். எதை விட? மினல் குர்ஆனி மின் சபஇஹி அவ்ஜுஹின், 7 காரணத்தினால் திருக்குர்ஆனை விட இசை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இசை ரொம்ப தெளிவானதாக இருக்கிறது. குர்ஆனுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மை கிடையாது. குர்ஆனுக்கு ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடிய தன்மை கிடையாது. இந்த இசை என்பது அவ்வளவு சுவைமிக்கது. குர்ஆனை விட 7 விதங்களில் இந்த இசை என்பது சுவைமிக்கது. என்ன சொல்ல வாரீங்க? 40 ரூபாய் பாட்டு கேளுங்க, டண்டனக்கா டண்டனக்கா அடிங்க, அதானே இசை அடிங்க. நீ குர்ஆன் ஓதுவதை விட இசை அடிச்சு பாருப்ப, அதுல எவ்வளவு பெரிய சுவை இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த முன்னோர்களை பின்பற்றுவது என்பதுதான் கடவுளாக நீங்கள் ஆக்கி கொண்டது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அதே யஹ்யாவுல இன்னொரு கருத்து, மும்சாத் அப்படிங்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னதாக கசாலி அவர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு? ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌமி, நாங்க ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தோம். அப்படி கனவுல பார்க்கும்போது நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஹல் துன்கிரு மின் ஹாதா சிமாஇ ஷையா, இந்த இசையில இருந்து எதையாவது நீங்கள் வெறுக்கிறீர்களா? ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தாரா? பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரா, அல்லாஹ்வின் தூதரே, இசையெல்லாம் நாங்க கேட்கிறோம், இது ஏதாவது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறதா? மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதாக உங்களுக்கு தெரிகிறதா? அப்படின்னு அவர் கேட்டாராம். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இல்லப்பா நான் இசையெல்லாம் பெருசா வெறுக்கல, ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இசைய கேட்பதற்கோ அல்லது இசைப்பதற்கு முன்னாலேயோ குர்ஆனை ஓதிக்கிடுங்க. இசையை கேட்டு முடிச்சதுக்கு பின்னால திருக்குர்ஆனை ஓதிக்கிடுங்க. இசைக்கு முன்னாலையும் இசைக்கு பின்னாலையும் நீங்க குர்ஆனை ஓதிக்கிடுங்க. இருக்கா? எந்த இமாம் கசாலியை நீங்கள் உயர்வாக மதிக்கிறீர்களோ, அந்த முன்னோருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் பேசுகிறீர்களோ, அந்த வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கிறது, எவ்வளவு மோசமான வழியாக இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டது இதுவா? எதுக்கெடுத்தாலும் குர்ஆனை பாருப்பா, ஹதீஸை பாருப்பா, அதான் இன்மைக்கு மறுமைக்கு வெற்றி என்று நாங்க பேசுறோமே, நாங்க மனோ இச்சையை கடவுளாக எடுத்தோமா? இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்களேன், ரூஹுனா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யஸ்அலூனக அனி ரூஹ், ரூஹை பற்றி நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ்வே பதில் சொல்றான், குல் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய ரப்புடைய ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு, ஒமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு ஞானம் நீங்கள் வழங்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. ரூஹுனா என்ன? அதற்கு உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ரூஹை சிந்திக்கக்கூடிய, அது என்னன்னு தெரியக்கூடிய ஆற்றல் இல்லப்பா, கொஞ்சம் தான் உங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் முடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரூஹை பற்றி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ரூஹை பற்றி விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. தஃசீர் இப்னு கஸீர், இவங்க கொண்டாடக்கூடிய அந்த இப்னு கஸீர் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. ரூஹ்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய விளக்கத்தை எல்லாம் தாண்டி ரூஹ்னா என்ன தெரியுமா? ரூஹ் என்பது ஹுவ மலக்கும் மினல் மலாயிகா, வானவர்கள் அவர் ஒரு வானவர். ரூஹ்னா வானவர்களில் ஒரு வானவர். அவர் என்ன? லஹு சபூன அல்ஃபு வஜ்ஹின், அவருக்கு 70,000 முகம் இருக்கும். யாருக்கு? ரூஹ்னா ஒரு வானவரா, அந்த வானவர் 70,000 முகம் கொண்டு இருப்பார். லிகுல்லி வஜ்ஹின் மின்ஹா சபூன அல்ஃபு லிசானின், 70,000 முகம் இருக்கிறது இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு முகத்துக்கும், அதாவது 70,000 முகத்துக்கும் 70,000 நாக்கு இருக்கும். எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். 70,000 முகம் கொண்ட ஒரு வானவர், அவருக்கு 70,000 நாக்குகள் இருக்குமா? அதோடு இல்ல, லிகுல்லி லிசானின் மின்ஹா சபூன அல்ஃபு லுகத்தின், அந்த 70,000 நாக்குகளுக்கும் 70,000 பாஷைகள் அது பேசும், அதுக்கு தெரியும் இப்படின்னு சொல்லி அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ரூஹுனா இதுதான். அல்லாஹ்வே விளக்கம் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல பேசல. நீங்க ரூஹுனா இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களே, இது அல்லாஹ்வை அவமரியாதை பண்றது இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூலை அவமரியாதை பண்றது இல்லையா? இஸ்லாத்தை கேலி பொருளாக ஆக்குறது இல்லையா? அல்லாஹ் ரசூல் சொன்னதற்கு பின்னாலையும் இல்லடா, அந்த அல்லாஹ்வுக்கு தெரியல ரூஹுனா என்னன்னு, அல்லாஹ்வுக்கு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல, எங்க இமாமுக்கு தெரியும். அதானே அர்த்தம். எங்க இமாமுக்கு தெரியும் என்றுதானே நீங்க இன்னைக்கும் பாடத்திட்டத்தில் இதை வச்சிருக்கிறீங்க. முன்னோருடைய வழியை பின்பற்றணும் எதுக்கான சொல்றீங்க? அல்லாஹ்வை தூக்கி குப்பையில எறிந்து விட்டு இந்த சட்டங்களை நீங்கள் மார்க்க சட்டங்களாக ஏற்றீர்கள் என்றால் இதுதான் மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொள்வது. நாங்க மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எஹியாவுல இன்னொரு கருத்து,
அவர் கசாலி இமாம் எழுதி வச்சிருக்கிறாராம். அவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு கருத்து என்ன, அதாவது ஒரு மனிதர் திருக்குர்ஆனை ஓதுவதை விட்டு அதை சிந்திப்பதை விட்டு கடமையான தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவர் அப்படியே உட்கார்ந்துருமா, குர்ஆன் ஓத தேவையில்லையா, குர்ஆனை சிந்திக்கவே கூடாது. அவர் என்ன செய்யணும், அவர் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அல்லாஹ்வை நெருங்கணும். குர்ஆனை ஓதாம அதை பற்றி சிந்திக்காம அவர் என்ன செய்யணுமா, இப்படியே அல்லாஹ்வை இந்த கருத்தில் எழுதி வச்சிருக்காங்க. குர்ஆனை ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை அந்த இமாமை அந்த அறிஞரை உங்களுடைய பாஷையில நாங்க அவனை அறிஞரை ஏற்றுக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய விரோதி என்று வேண்டுமா சொல்லுவோம். குர்ஆனை ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடியவர், அதை சிந்தனை செய்யக்கூடாது என்று பேசக்கூடியவர், இவர் இறை நேசராக இருக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய விரோதியாக இருக்க முடியும். இந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு நாம சொல்லுவோம். ஆனா இவ்வளவு எழுதி வச்சதை நீங்களே படிச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க, இவங்கள மாறி வரணும், இமாம் கசாலி மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவு வரணும், ஞானம் வரணும் அப்படின்னா இந்த ஞானமா, இந்த அறிவு நம்மளுக்கு தேவையா? அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க. இது மாத்திரம் இல்ல, ஹல்லாஜ் கூடிய ஒருத்தன், இவங்களுக்கெல்லாம் இமாம் ஹல்லாஜ் ஒருத்தன். நீங்க மரியாதை குறைவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்த ஆள் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவன் இவன் என்று சொல்வதே அவருக்கு கொடுக்கக்கூடிய கூடுதல் மரியாதை வழங்குவீங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, யஹ்யா பின் ராசி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளு சொல்றாரு, நான் சமீபத்தில் அம்ர் இப்னு உல்மான் என்பவரை நான் சந்திக்க போய் அவர் ஒரு விஷயத்தை சொன்னதை நான் கேட்டேன். அந்த அம்ரு என்ன சொன்னார் தெரியுமா, யுல்இனுல் ஹல்லாஜ, ஹல்லாஜ் என்கக்கூடிய ஒரு ஆளை கடுமையாக சமைச்சுக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப கடுமையாக அந்த ஹல்லாஜ திட்டிக்கிட்டே இருக்கிறார், சபிக்கிறார். அப்ப என்னப்பா, ஏன் ஹல்லாஜ அவர் எந்த அளவுக்கு திட்டுறாருன்னா, லவ் கத்தர்து அலைஹி ல கத்தல்துஹு பியதிஹி, அந்த ஆள் மட்டும் கையில கிடைச்சா கொலையா பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்ரு பேசுறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த இந்த முகமது சொல்றாரு, அந்த ஆளு என்ன தப்பு பண்ணா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, ஹல்லாஜ் மேல இவ்வளவு கடுமையான வெறுப்பு நீங்க உங்களுக்கு ஏன் வருது அப்படின் போது இந்த அம்ரு சொல்றாரு, கரத்து ஆயத்தம் மின் கிதாபில்லாஹ், நான் ஹல்லாஜ்கிட்ட குர்ஆனுடைய வசனத்தை நான் எடுத்து ஓதுனேன். அப்ப அந்த ஹல்லாஜ் என்ன சொன்னார் தெரியுமா, யும்குனி அன்வ அல்லிஃப மிஸ்லஹு, என்னடா பெரிய குர்ஆன் ஓதுற, இத மாதிரி நானே ஒரு குர்ஆனை உருவாக்குனேன், என்னமோ வேதம் சொல்றிய, அல்லாஹ்வுடைய வேதம் அப்படிலாம் நீ பேசுறிய, இத மாதிரி என்னால உருவாக்க முடியுமே என்று அவர் பேசினார். குர்ஆன்ல அல்லாஹ் இதை மாதிரி ஒரு வசனத்தை உங்களால் கொண்டு வர முடியாதுங்கிறான். இந்த ஆளு என்ன சொல்றான்னா, நான் கொண்டு வருவேன், இஸ்லாத்தின் பேர்ல ஒரு இமாமி என்ற பேர்ல இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் செஞ்சா நான் ஒரு கொலை செய்ய வேண்டாமா என்று அவர் அந்த அம்ரு கேட்கிறார். இந்த ஹல்லாஜ இவர்கள் பெரிய இமாமாக போகிறார்கள். எதுக்கு இதையெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, மனோ இச்சையை கடவுளாக அல்லாஹ்வாக எடுத்துக்கொண்டவர்கள் எங்களை நீங்க சொல்றீங்களே, இந்த ஹல்லாஜ இமாம் கசாலிய நீங்கள் பெரிய இமாமாக, பெரிய அறிஞராக, பெரிய நாதாவாக, பெரிய அல்லாமா உத்தோசி என்று நீங்கள் பேசலையா? இவரை நீங்கள் பாராட்டவில்லையா? யாரை பாராட்டுகிறீர்கள்? அப்ப இந்த மாதிரி மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயம் நீங்க பண்றீங்களே. இதுல வேற இப்லீஸ்னா நமக்கு நபியா, இப்லீஸ் நமக்கு நபியா, ஏகத்துவம் தான் நம்முடைய வேதமா, மார்க்கம் என்பதுதான் நம்முடைய டிஎன்டிஜியா. சரி, நீங்க சொல்லிட்டு போங்க, பொய். உங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுங்க, உங்களுடைய மார்க்கம் என்ன நான் கேட்கிறேன், பகிரங்கமாக கேட்கிறேன். உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று நீங்க சொல்வது பகிரங்கமாக சொல்கிறோம், பொய், சுத்த பொய். ஏன் 4 மதுஹபை பின்பற்றுவது என்பதுதான் உங்களுடைய மார்க்கம். குர்ஆன் ஹதீஸ் உங்களுடைய மார்க்கமா சொல்லுங்க, குர்ஆன் ஹதீஸ் உங்களுடைய மார்க்கமா அல்லது மதுஹப் தான் உங்களுடைய மார்க்கம்?
பள்ளிவாசலையும் போட எழுதி வச்சுக்க. 4 இமாமை பின்பற்றவில்லை என்றால் இந்த பள்ளிவாசலில் வரக்கூடாது எழுதுனீங்களா? எது உங்களுடைய மார்க்கம்? ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسم الله. அல்லாஹ்வுடைய பெயரை துதிப்பதற்காக வேண்டி ஒருவன் பள்ளிவாசலை நாடி வருகிறானே, அவனை தடுக்கக்கூடியவனை விட மிக அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தை நீங்களே ஓதிக்கிட்டு பள்ளிவாசலை இன்னைக்கும் போர்டுகளை எழுதி வைக்கலையா? உங்களுடைய மார்க்கம் இஸ்லாமா? உங்களுடைய மார்க்கம் குர்ஆனா? நீங்கள் இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு நான் இந்த சான்றை பகிரங்கமாக சொல்றேன். உங்களை மாதிரி போற போக்கில் பேசுறேன். மதுஹப் தான் உங்களுடைய மார்க்கம் என்று நீங்க பேசுறீங்க. இஸ்லாம் உங்களுடைய மார்க்கம் இல்லை என்று நீங்களே பேசுகிறீர்கள். மதுஹப்பை பின்பற்றலனா இஸ்லாத்தை விட்டு வெளியேறவன் என்று நீங்க பேசுறீங்க. அது ஒண்ணு போதுமா ஆதாரம்? நாங்க யாரையாவது அப்படி பேசியிருக்கிறோமா? சரி, மதுஹப் சட்டமா அது குர்ஆன் அடிப்படையில் இருக்கா? அதையாவது பார்ப்போமே. எங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு மதுஹப்புடைய தில்லுமுள்ள எல்லாம் கட்டுத்தந்தாரு இந்த பக்ரி அலிசாலாம். அதையும் சொல்லணுங்களா உங்கள்கிட்ட? நான் தௌஹீத் மதரசால படிச்சதுனால நான் மதுஹப்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷம் சுன்ன ஜமாத் மதரசால படித்தேன். அது பின்னால தௌஹீத் மதரசால படிச்சதுனால மதுஹப் சட்டங்கள் பெருசா எனக்கு தெரியாது. இவர் தான் மதுஹப்ல என்னென்ன சட்டம்னா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரத்துல் முக்தாரு, துருல் முக்தாரு, யானுத்து தாரிபின்னு எல்லாத்தையும் எடுத்து எனக்கு பாடமே நடத்தினார். இவர் தான் நடத்தினார். இப்போ நாங்க இருக்கக்கூடிய கொள்கை பொய், நீங்க இருக்கக்கூடிய கொள்கை சரி என்றால் இந்த மதகுடைய சட்டங்கள் அது மோசம் என்று எங்களுக்கு நடத்துறீங்களே, ஊர் ஊரா பேசுறீங்களே, அதை படிச்சு துருல் முக்தார் ரத்துல் முக்தார் படிச்சு யானுத்து தாரிபினை படிச்சு மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சட்டத்தை சொல்றேன். இது ஹிதாயா என்ற நூல்ல இடம்பெறுகின்ற ஒரு சட்டம். என்னது? பைத்துல் மால் சொத்தை திருடினால் கையை வெட்டக்கூடாது. பைத்துல் மால் பள்ளிவாசல் சொத்து இருக்குதுல்ல, இந்த சொத்தை அங்க வருகின்ற அந்த வருமானத்தை நீங்க திருடினா கையை வெட்டக்கூடாது. வலா யுக்தஉ சாரிகு பைன மின் பைத்துல் மாலி. பைத்துல் மாலுடைய சொத்தை ஒருவன் திருடி விட்டான் என்றால் அவனுடைய கையை வெட்டக்கூடாது. இது மதுஹப் சட்டத்தில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. எனக்கு படிச்சது நீங்க தான். இப்ப பைத்துல் மால் பள்ளிவாசலுடைய பணத்தை, பைத்துல் மாலுடைய பணத்தை நான் திருடுனா கையை வெட்டலாம் என்று சொல்வது இஸ்லாமிய சட்டம். கையை வெட்டக்கூடாது என்று சொல்வது மதுஹப்புடைய சட்டம். எது இஸ்லாம்? சொல்லுங்க. எது மன இச்சை? இதை கேள்வி. எது மன இச்சை? மதுஹப்புடைய சட்டத்தை பின்பற்றுவது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் பின்பற்றுவேன் என்று அடம்பிடித்து அந்த மதுஹப்பிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களே, இது மனோ இச்சையை பின்பற்றுவதா? இல்ல மதுஹப்லயும் தப்பு இருக்குதுப்பா, அந்த மதுஹப் எனக்கு வேண்டாம், அல்லாஹ் ரசூல் சொன்னதுல தப்பு இல்லை, அதை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னா நாங்க மனோ இச்சையை பின்பற்றுறோமா? சொல்லுங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க? ஆட்டை திருடுவதற்கு ஒரு இலகுவான ஒரு வழியை சொல்லுவாங்க. மதுஹப் சட்டம் இதுவும் ஹிதாயா என்ற நூல்ல இருக்குது. ஆட்டை எப்படி திருடணும்? நீங்க மொத்தமா உயிரோடு ஆட்டை தீட்டு வந்துடக்கூடாது. அப்படி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அடுத்த வீட்டு ஆடு, வேற யாரு கூடாது ஆடு, அந்த ஆட்டை அப்படியே தூக்கிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நீ திருட, உன் கையை வெட்டிடணும். அப்ப என்னப்பா செய்யறது? நீங்க வீட்டுக்குள்ள போகணும், ஆடு கட்டி போட்டிருக்குது, அந்த ஆடு அறுக்கணும். அறுத்து என்ன செய்யணும்? துண்டு துண்டாக வெட்டி இறைச்சியாக எடுத்து அப்படி வெளியே கொண்டு வந்துடணும். அப்படி குழந்தைங்கன்னா நீங்க ஆடை திருடல, உங்களுடைய கை வெட்டப்படக்கூடாது. இது எங்க இருக்குது? ஹிதாயாவால இல்லை. நான் கேட்கிறேன், அல்லாஹ் மக்களே, ஆலிம்களே, உங்க வீட்டில் ஒரு ஆட்டை வளங்க, நான் அறுக்கேன், உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், அறுத்து இறைச்சிட்டு வந்தா பரவாயில்லை, எனக்கு பாராட்டு தெரிவிப்பீங்களா? மதுஹப் சட்டத்தை பின்பற்றிட்டான் பாராட்டு தெரிவிப்பீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவீங்களா? என்ன செய்வீங்க? இருக்கு, இந்த சட்டம் இருக்கா இல்லையா? நான் அங்கிருந்து திரும்பி வந்து விட்டேன், மோசமான வழியில் இருந்து நீங்கள் எல்லாம் துவா செய்தீர்கள் அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுதிகளை இங்க இல்ல, வேற சில ஊர்கள்ல ஒப்பாரி வச்சு அழுதியல்ல,
திருந்தி வந்துட்டீங்கல்ல, நீங்க எங்கிட்ட ஒரு சட்டத்தை சொல்லிட்டு போனீங்கல்ல, இந்த திருத்த சட்டம் எல்லாம் மதுஹபில் இருக்கிறது என்று பேசுனீங்களே, இந்த சட்டத்தை ஆமா நான் அன்னைக்கு பேசினேன், ஆனால் அது மதுஹபில் இல்ல. சொல்லுங்க, நீங்க பகிரங்கமா சொல்லுங்க. வர்ணாசிரம தர்மம், குல ஏற்றத்தாழ்வு மதுஹபில் இருக்கிறது என்று இவர்தான் எங்களுக்கு பாடத்தை நடத்தினார். பாடம் நடத்தினார் மார்சால உட்கார்ந்துட்டு ஆசிரியர் அந்த அடிப்படையில் இல்ல, நண்பங்கிற அடிப்படையில், நண்பன்கிற அடிப்படையில் இவர் தான் சொல்லி தந்தார். 1-2 சட்டமா? இது மாதிரி எண்ணற்ற மதுஹப் சட்டங்களை நீங்க மதுஹப் நூற்கள்ல எழுதி வச்சிருக்கிறீங்களே, அதே மாதிரி இன்னொரு சட்டத்தை நீங்க பாருங்க. ஹனஃபி மதுஹப்ல குர்ஆனுக்கு பின்னால அற்புதமான ஒரு மூஜிசாத் எது தெரியுமா சொல்றாங்க. மதுஹப்ல உள்ள ஒரு சட்டம், ரத்துல் முக்தார்ல உள்ள ஒரு சட்டம். வல் ஹாசிலு அன்ன அபா ஹனீஃபத நுஅமான் பின் நுஅமான் மின் ஆலமி மூஜிசாத்தில் முஸ்தபா பஅதல் குர்ஆன். இந்த நுஅமான் பின் பஷீர் இமாம் அபூ ஹனீஃபா அவங்க இருக்கிறாங்களே, அவங்க தான் திருக்குர்ஆனுக்கு பின்னால ஒரு அற்புதமான ஒரு மூஜிசா, ஒரு அற்புதம். அபூ ஹனீஃபா இமாம் குர்ஆனுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் கிடையாது, குர்ஆனுக்கு அடுத்து நபி வழியோட கிடையாது, குர்ஆனுக்கு அடுத்து சஹாபாக்களோட கிடையாது, குர்ஆனுக்கு அடுத்து தாபீன்களோட கிடையாது. குர்ஆனுக்கு அடுத்து அற்புதமான ஒரு அற்புதம் என்றால், ஒரு மோஜிசாத் என்றால் அபூ ஹனீஃபா. எழுதி வச்சிருக்கீங்களா? மதுஹப்களை பெரிவூட்டுவதற்காக, மதுஹப்ல பற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக, மதுஹப்பை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை எழுதி வச்சிருக்கீங்களா? தையல் கடைக்காரன் பண்ணுவீங்க, துணி தைக்க போறீங்க, கூலி எல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்லை. இது நான் சொல்லல, மதுஹப் சட்டத்துல அப்படி இருக்குது. என்ன செய்யறது? ஒரு ஆளு தையல் கடைக்காரன் போறாரு, தன்னுடைய துணியை அவர் கொடுக்கிறார் தைக்கணுங்கிறதுக்காக, அல்லது துணியை வெட்டணுங்கிறதுக்காக வேண்டி அங்க போறாரு. போயிட்டு அந்த 2 பேரும் தையல்காரரு, தையல்கார்ட்ட துணி கொடுக்கக்கூடிய இந்த வாடிக்கையாளர், இந்த 2 பேருமே கூலியை பத்தி பேசல. துணியை கொண்டு கொடுத்தாரு, தச்சு தாங்கன்னு கேட்டாரு, ஆனா எவ்வளவு தையல் கூலி இதெல்லாம் அவர் கேட்கல. இது ஒண்ணுமே கேட்காம வந்துட்டாங்க. இப்படி வந்தாச்சு அப்படின்னா நீ போய் சட்டையும் வாங்கிட்டு வந்துடணும், கூலி கொடுக்க தேவையில்லை. இதுல இருக்குது ஃபத்ஹுல் முயீன் என்ற மதுஹப் நூல்ல இருக்கா? சொல்லுங்க. நீங்க மதுஹப் சட்டம், மதுஹப் சட்டம், மதுஹப் சட்டம் அதுதான் இஸ்லாம் என்று போதிக்கிறீங்களே, இது இஸ்லாமா? ஒரு அப்பாவி ஜெயிலர்ட்ட போய் அதான் நான் உன்ட்ட வரும்போது கூலி பேசுறீங்க, இப்ப கூலியை தரமாட்டேன் என்று அவனிடத்தில் கூலியை தரமாட்டேன் என்று பேசுவதும் கொடுக்காம இருப்பது என்பது இஸ்லாமிய சட்டமா, அல்லது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கிய உங்களுடைய சட்டமா? நாங்களும் கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டோம். நீங்க பேசுங்க, நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய இளைஞர்களுக்கும் எங்களுடைய ஆளுங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் உத்வேகம் வரும். இந்த மதுஹப்ல இன்னும் ஆய்வு பண்ணுவோம். எவ்வளவு லூசுத்தனம், எவ்வளவு கிறுக்குத்தனம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது என்பதை எல்லாத்தையும் பட்டவர் உங்களை மாதிரி போய் சொல்ல மாட்டோம். டெக்ஸ்டோடு சொல்லுவோம், டெக்ஸ்டோடு சொல்லுவோம், பக்கம் பாகத்தோடு சொல்லுவோம், கிதாபினுடைய மூளை எடுத்து சொல்லுவோம். உங்களை மாதிரி போய் பேசுகின்ற வேலை எங்கள்கிட்ட இல்லை. அதனால மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள் நீங்களா நாங்களா? அதுக்கு அடுத்து சஹாபாக்கள் நாங்கள் கடுமையா திட்டுவோம். என்ன திட்டோம்? சஹாபாக்களை, சஹாபாக்களுடைய வரலாறை சொன்னா அது அப்படிதான் வருது. வேணா சொல்லு, சஹாபாக்கள் அந்த வரலாறு இல்லைன்னு சொல்லு. கிளிப்பிங் போடுறாங்க, போட்டா எல்லாம் தெரியாருமா? போடுற கிளிப்பிங்க ஒழுங்கா போடணும், என்ன பேசணும் என்று தெரிஞ்சுக்கிட்டு போடணும். இப்ப புகாரில் உள்ள ஒரு ஹதீஸை நான் சொல்றேன். மிஸ்தாஹ் பின் உசாஃபா எங்கக்கூடிய ஒரு நபி தோழர் ஆயிஷா நாயகி மேல அவதூறு சொன்னாங்க. அவதூறு சொன்னதின் காரணத்தினால அவங்களுக்கு 80 கசேடி கொடுக்கப்பட்டது இப்படின்னு ஒரு ஹதீஸ் சொல்றேன். உடனே கிளிப்பிங் எடுத்து போட்டு மிஸ்தாஹ் என்ற இந்த நபி தோழரை அவதூறுக்காரர் என்று சொல்லிவிட்டார். நம்முடைய தாய் ஆயிஷா மீது ஒரு சஹாபி அவதூறு சொல்லிவிட்டார் என்று இவர்கள் பேசுகிறார்கள், சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள். சத்தத்தை உயர்த்தினா எல்லாம் சரியாயிருமா? எல்லாம் எங்களுடைய தாய் பூமியுடைய தாய் என்று சென்டிமெண்டா பேசினா எல்லாம் சரியாயிருமா?
சஹாபாக்கள் தவறு செய்ததை புகாரி இமாம் பதிவு செய்திருக்கிறாரு, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. அது உண்டு இல்லைன்னு சொல்லு. சஹாபாக்கள் ஆசிம் அப்படி செய்யலன்னு சொல்லு. அன்சாரி சஹாபாக்களுக்கு பதவி ஆசை இல்லாம தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லு. சென்டிமெண்டல் அப்படியே பேசி எல்லாத்தையும் கிறுக்குறாங்க. ஏன்னா நம்மளே சில பேர் என்ன நினைக்கிறோம், சஹாபாக்களை திட்டலாமா, அது எப்படி திட்டாரு, நாங்க திட்டவல மாட்டோம். ஹதீஸை பின்பற்றக்கூடிய நாங்க லா தசுப்பு அஸாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கும் போது அந்த ஹதீஸை நீங்க மீறலாம் மதுஹபின் பேரால். ஆனா நாங்க ஒரு காலத்திலே மீற மாட்டோம். அதனால சஹாபாக்களை ஒரு காலத்தில் நாங்க திட்டல. வரலாற்று பாடத்தை நடத்துகின்ற பொழுது அந்த வரலாறை பேச சொல்கிறார். அம்ர் இப்னு ஆஸை பற்றி பேசுகிறார், அன்சாரி தோழர்களை பற்றி பேசுகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசுகிறார். வரலாற்றை ஃபுல்லா படிச்சுட்டு அப்படிலாம் இல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கு வரிக்கு வரி பதில கொடுங்க. இது எப்போ 10 வருஷமா இதான் வேலை. சஹாபியை திட்டுவாங்க. 10 வருஷமா நாங்களும் கேட்கிறோம், எங்கப்பா திட்டணும், நாங்க சொன்ன செய்தி அங்க இருக்குதா இல்லையா அதையா சொல்லு அப்படின்னா பதில் இல்லை. அதே மாதிரி ஒரு கிளிப்பிங்க போட்டு ரசூலுல்லாவே குழப்பவாதிட்டாங்க, ஒரு கிளிப்பிங் போறாங்க, ரசூலுல்லா நாம குழப்பவாதி நம்ம. ஏன் அதுக்கு கொஞ்சம் முன்னையும் பின்னையும் சேர்த்து போட வேண்டியதானே? நம்முடைய சகோதரர் அல்தாஃபி பேசுறாரு, இப்ப எங்களை பார்த்து குழப்பவாதிங்கிறீங்களே, குழப்பவாதின்னா என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? ஊரை 2 ஆக்கலாம், ஜமாத்தை பிரிக்கிறான், இதான் நீங்க சொல்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது அப்படித்தானப்பா செஞ்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொள்கையின்பால் அவங்க ஒன்று, அதாவது அந்த சிறுக்கில் ஒன்றுபட்டு இருந்தாங்க. ரசூலா போய் தான் அந்த சிறுக்கில் இருந்து அந்த மக்களை பிரிச்சு எடுத்தாங்க. அங்க பிரிவு ஏற்பட்டுச்சா இல்லையா? ரசூலா மக்காவுல பிரச்சாரம் பண்ணும்போது அந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியில, மாமா மச்சனுக்கு மத்தியில, தகப்ப பிள்ளைக்கு மத்தியில பிரிவு இருந்துச்சா இல்லையா? இதை சொல்லி அப்ப ஒரு சத்தியத்தை சொல்லும் போது பிரிவு ஏற்படுகிறது என்றால் அந்த பிரிவு நியாயமான பிரிவு, அதை ரசூலா செஞ்சாங்க, நாங்களும் செய்யறோம் அப்படிங்கிற கருத்துல சொல்லிட்டு எங்களை குழப்பவாதின்னா நீங்க ரசூலா குழப்பவாதி சொல்லுங்க. ரசூலா தானே செஞ்சாங்க அப்படின்னா எல்லாத்தையும் முன்ன பின்ன எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்களா, ரசூலுல்லாவை இவங்க குழப்பவாதிட்டாங்க. அல்லாஹு அக்பர். ஆனா நாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், நீங்க நல்லா போய் பேசுங்க, மறுமைதான் எங்களுக்கு தீர்வு. அதுக்காண்டி உலகத்துல நீங்க என்ன போய் பேசினாலும் பேசிட்டுமா இருக்க மாட்டோம், பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். மேல போட்டு உங்களுடைய கருத்துக்களை விமர்சனம் பண்ணி கொண்டுதான் இருப்போம். அது எங்களுடைய வேலை, இஸ்லாம் தந்த வேலை, எங்களுடைய அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறை. ஆனா மறுமைக்கு நீங்க அஞ்சுங்க. நீங்க பேசுகின்ற ஒவ்வொரு அவதூறுகளுக்கும் அல்லாஹ்ட்ட நீங்க பதில் சொல்லணும். எங்களை பற்றி, எங்களுடைய ஈமானை பற்றி நீங்கள் பேசி இருக்கிறீர்கள், பிரச்சனை இல்லை. ஆனா மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இவர்கள் பேசுகின்ற அத்தனை கருத்துக்களுக்குமே பொய்யைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர உண்மையாக நேர்மையாக எந்த கருத்தையும் எந்த வாதத்தையும் இவர்கள் சொல்லவில்லை என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்